17 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு திரும்பிய கலிதா ஜியா மகன் தாரிக் ரஹ்மான். வங்கதேச அரசியலில் இது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது ஏன்? வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகனும் பிஎன்பி எனப்படும் வங்கதேச தேசியவாத கட்சியின் செயல் தலைவருமான தாரிக் ரஹ்மான் 17 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு திரும்பினார். லட்சக்கணக்கானோர் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தது வங்கதேச அரசியலில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. யார் இந்த தாரிக் ரஹ்மான் என சுருக்கமாகவும் தெளிவாகவும் அறிவோம். வங்கதேசத்தில் மாணவர்களின் போராட்டத்தால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். வங்கதேசத்தில் தற்போது முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு உள்ளது. அங்கு பிப்ரவரி 12ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. தற்போதைய சூழலில் வங்கதேச தேசியவாத கட்சி, மாணவர் சங்கங்கள் உருவாக்கிய தேசிய மக்கள் கட்சி, அடிப்படைவாத கட்சியான ஜமாத்-இ-இஸ்லாமி ஆகியவை தேர்தல் களத்தில் உள்ளன. இதனிடையே வங்கதேச முன்னாள் பிரதமரும் பிஎன்பி கட்சியின் தலைவருமான 80 வயது கலிதா ஜியா உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்த சூழலில்தான் கலிதா ஜியாவின் மகனும் பிஎன்பி கட்சியின் செயல் தலைவருமான தாரிக் ரஹ்மான் பிரிட்டனில் இருந்து வங்கதேச தலைநகர் டாக்காவுக்கு திரும்பினார். அவாமி லீக் கட்சி கூட்டத்தில் கையெறி குண்டுகளை வீசிய வழக்கில் கடந்த 2004ஆம் ஆண்டில் தாரிக் ரஹ்மானுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அதோடு அவர் மீது 84 ஊழல் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. இதில் பல்வேறு வழக்குகளில் அடுத்தடுத்து தண்டனைகள் விதிக்கப்பட்டன. கடந்த 2007ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அவர் கைது செய்யப்பட்டார். அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் ரகசியமாக உடன்பாடு செய்து கொண்ட தாரிக் கடந்த 2008ஆம் ஆண்டு செப்டம்பரில் ஜாமீனில் விடுதலையானார். அதே ஆண்டு செப்டம்பரில் மனைவி குழந்தையுடன் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் அவர் குடியேறினார். சுமார் 17 ஆண்டுகள் அரசியல் துறவரம் பூட்டியிருந்த அவர் மீண்டும் வங்கதேச அரசியலில் கால் பதிக்கிறார். வரும் பொது தேர்தலில் பிஎன்பி கட்சியின் பிரதமர் வேட்பாளராக அவர் களம் இறங்குகிறார். டாக்கா விமான நிலையத்தில் லட்சக்கணக்கான பிஎன்பி தொண்டர்கள் திரண்டு வந்து தாரிக் ரஹ்மானை வரவேற்றனர். அவரது மனைவி ஜுபைதா, மகள் ஜைமா ஆகியோரும் உடன் வந்துள்ளனர். குண்டு துளைக்காத பேருந்தில் தாரிக் ரஹ்மானும் குடும்பத்தினரும் டாக்காவில் உள்ள வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். டாக்கா திரும்பிய பிறகு தாரிக் ரஹ்மான் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது போதிய பாதுகாப்பு வழங்கியதற்காக அவர் யூனுஸுக்கு நன்றி தெரிவித்தார். முன்னதாக இன்குலப் மஞ்சா மாணவர் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஷெரீப் உஸ்மான் ஹாடி கொல்லப்பட்டிருக்கிறார். பொது தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட இவர் திட்டமிட்டிருந்தார். இவரது மரணத்தால் வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. அதே நேரத்தில் வங்கதேச இடைக்கால அரசின் சதியே இந்த கொலை என்று உஸ்மான் ஹாடியின் சகோதரர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மைமன்சிங் மாவட்டத்தில் இந்து இளைஞர் தீபு சந்திரதாஸ் கும்பல் படுகொலை செய்யப்பட்டது இந்தியர்களை அதிர வைத்தது. இதற்கிடையில் குல்னா நகரில் மாணவர் போராட்ட குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மோடப் சிக்தர் சுடப்பட்ட சம்பவம் பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. மாணவர் அமைப்புகள் ஒன்றிணைந்து உருவாக்கிய தேசிய மக்கள் கட்சி பொது தேர்தலை முதல் முறையாக எதிர்கொள்கிறது. இதனால் எங்கே வங்கதேசத்தில் மாணவர்களின் ஆட்சி வந்துவிடுமோ என்னும் அச்சத்தில் தற்போது உள்ள இடைக்கால அரசே இத்தகைய அரசியல் சதிகளை திட்டமிட்டு செய்து வருவதாகவும் சிலர் சந்தேகம் எழுப்புகின்றனர். அது மட்டுமின்றி வங்கதேசத்தின் அரசியல் விவகாரங்களில் தலையிடுவதை இந்திய அரசு வழக்கமாக கொண்டிருப்பதாக அங்குள்ள மாணவர் அமைப்புகள் விமர்சிக்கின்றன. வங்கதேசம் முன்பை விட அதிகமாக பாகிஸ்தான், சீனாவுடன் நட்பு பாராட்டுவதும் அங்கே நிச்சயமற்ற அரசியல் சூழல் உருவாக காரணமாகிவிட்டது. அண்டை நாடான வங்கதேசத்தில் நடக்கும் வன்முறை சம்பவங்களை இந்தியா மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. ராஜதந்திர ரீதியிலான அணுகுமுறைகளையும் இந்தியா கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த பின்புலத்தில்தான் முக்கிய அரசியல் திருப்பமாக வங்கதேசம் திரும்பிய தாரிக் ரஹ்மான் வங்கதேச நலனுக்காக திட்டத்துடன் வந்திருக்கிறேன். இதை நடைமுறைப்படுத்த வங்கதேச மக்களின் ஆதரவு தேவை. நம் நாட்டில் இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், புத்த மதத்தினர் அனைவரும் உள்ளனர். அனைத்து மதத்தினருக்கும் பாதுகாப்பான தேசமாக வங்கதேசத்தை உருவாக்குவோம் என்று முழங்கியிருக்கிறார் தாரிக் ரஹ்மான். பிப்ரவரி 12ஆம் தேதி பொது தேர்தலில் ஹசீனாவின் கட்சி போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிஎன்பி வெற்றி பெற்று கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் பிரதமராக பதவியேற்க வாய்ப்புள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர்.